ஒருவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்று சைக்கோ விஜய்க்கு நீ அடுத்த கூட்டம் நடத்தும் போது எங்க மாவட்ட ராஜேஷ்குமார்ட்ட கொஞ்சம் வாங்கி குடி. ஒரு ஜனாதிபதி பிரதமர் நாற்காலியை விரல் நுனியிலேயே சுழற்றிய தலைவர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவன். அது ஒரு பக்கம். நடராஜன் இறந்ததற்கு பிறகு அவருடைய வைதிகத்தில் மூழ்கி கிடந்த குடும்பத்தில் பிறந்தவர் ராஜா சார் முத்தையா அவர்கள். அவர் நடராஜன் அவர்களுடைய உடலை எடுக்கிற நேரத்தில் அவர் அந்த உடலை எடுத்து தன் தோளிலே வைத்துக் கொண்டார். திராவிட இயக்கத்தின் கொள்கையை பறைசாற்றுகிறாரே ஐயா பேராசிரியர் சுபவியினுடைய தந்தை தான் காரைக்குடி சுப்பையா அவர்கள், படையின் 2வது தலைவர். வர முடியாதவன்லாம் நம்மளை திட்டிட்டு கேள்வி கேட்கிறான். ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதவன்லாம் கேள்வி கேட்கிறான். எங்களை எதிர்கட்சியா இருக்கிற பல பேரை சொல்றேன். இப்போ மாவட்டம் கூட்டம் ஏற்பாடு பண்ணி நீங்க பாக்ஸா உட்காந்துருக்கீங்க. நீங்க நடந்து வர்றதுக்கு வழி விட்டு, நடுவில் நடந்து வர்றவங்களுக்கு வழி விட்டு, உட்கார்றவங்களுக்கு கேட் போட்டு, உட்கார்றவங்களுக்கு சேர் போட்டு, இவ்வளோ பாதுகாப்பையும் கொடுத்து, அதை தாண்டி பெண்கள் உட்கார்றதுக்கு தனியாக சீட்டு போட்டு கொடுத்து, இவர் ஒரு வீரவணக்கரால் கூட்டத்தை, தலைமை அறிவித்த கூட்டத்தை நாமக்கல் நகரத்தில் ஒருவர் எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்று சைக்கோ விஜய்க்கு எடுத்து காட்டுகிற வகையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ அடுத்த கூட்டம் நடத்தும் போது எங்க மாவட்ட ராஜேஷ்குமார்ட்ட கொஞ்சம் வாங்கி குடி. ஒரு டீயோ காப்பியோ. அவர் யாரு கேட்டாலும் சரி, அவன் எதனா திட்டே போயிட்டா கூட சரி, மாவட்டம் அவனை திட்டுற மாவட்டம், அட உடுப்பாவான் கட்சிக்காரன்பா இல்லை மாவட்டம். இந்த மனசு, நான் நிறைவாக சொல்லுகிறேன், இந்த ஜில்லா ஒருங்கிணைந்த மாவட்டமாக சேலம் மாவட்டமாக இருக்கிற போது கட்டியாண்ட கிருஷ்ணனாக இருந்தாலும், வீரபாண்டி ஆறுமுகம் ஐயாவாக இருந்தாலும், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை கட்டி அந்த கோசிமணிக்கு இருக்கிற பொறுமை, கோசிமணிக்கு இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, கோசிமணிக்கு இருக்கக்கூடிய கருணையையும் எண்ணி பார்க்கிறேன். ஐயா வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இருந்த துணிச்சலையும் எண்ணி பார்க்கிறேன். இந்த 2 பேருடைய ஆளுமையும் ஒருங்கே பெற்ற ஒரே மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் என்கிற இந்த மகத்தான இளைஞர். இது தேர்தல் நேரம். இந்த இயக்கத்தை வழிநடத்த வாழையடி வாழையாக தலைவர்கள் வருவார்கள். 2வது முறையா முதலமைச்சரா எங்க தலைவர் வருவார். பிரகாசமா இருக்கு, வெளிச்சமாக இருக்கிறது. எனவே இந்த வெளிச்சத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நடிகர் விஜயை வச்சு உடைச்சிடலாமா, அவரை வச்சு உடைச்சிடலாமா, ஓட்டை பிரிச்சிடலாமா, அதை பண்ணிடலாமா, இதை பண்ணிடலாமா. ஏய், நீ மார்க்கெட் போன நடிகன், எங்ககிட்ட மார்க்கெட் உள்ள நடிகன் உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு தலைவர் இருக்காண்டா. எல்லாரும் மயில தடவி மான தடவி காதல் காட்சியில நடிச்சு படத்தை ஓட விட்டான். பன்னிக்குட்டிய தடவி கதாநாயகனா நடிச்சு ஜெயிச்ச நடிகண்டா உதயநிதி. நினைச்சு பாருங்க, ரிப்பீட் இப்படி வருது. இந்தியாவிலேயே ஏழை எளிய மக்களோட நெருக்கத்தில் இருக்கிற, ஏழை எளிய மக்களோடு தொடர்பில் இருக்கிற, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்கிற, நள்ளிரவு 1 மணிக்கு மழை பொழிகிறது என்றால் 1 மணிக்கு ரெயின் கோட் இருக்குதோ இல்லையோ அதிகாரிகளோடு சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் மழையில் நனைந்தபடி நிற்கிற ஒரே ஒரு துணை முதலமைச்சர் இந்தியாவில் உதயநிதி ஸ்டாலின். இவனுங்கெல்லாம் நம்பிட்ட வந்து அரசியலை சொல்லி கொடுத்து, டேய் அரசியலுக்கு பிரசவம் பார்க்கிற கர்ப்பப்பைய எங்ககிட்ட தாண்டா இருக்கு. நாங்க பார்க்காத அரசியல், நாங்க பார்க்காத அரசியல்வாதி. இந்திரா காந்தியை பிரதமராக உருவாக்கிய கலைஞர், ஐக்கிய குஜராலை பிரதமராக உருவாக்கிய கலைஞர், தேவகவுடாவை பிரதமராக உருவாக்கியவர் கலைஞர், விபி சிங்கை பிரதமராக உருவாக்கியவர் கலைஞர், வாஜ்பாயை பிரதமராக கொண்டு வந்தவர் கலைஞர், ஜெயில் சிங்கை ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர் கலைஞர், அப்துல் கலாமை ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர் கலைஞர், பிரதீப் பாட்டீலை ஜனாதிபதியாக அறிவித்தவர் கலைஞர். இந்த நாட்டில் ஜனாதிபதி பிரதமர் நாற்காலியை விரல் நுனியிலேயே சுழற்றிய தலைவர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவன் உருவாக்கின கட்சிடா இந்த கட்சி. எங்களுக்கு தெரியாது. இந்த தமிழ்நாடு அரசியலுக்கே பதில் சொல்ல ராஜேஷ்குமார்ங்கிற ஒத்த மனுஷன் போதுண்டா. உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் போதும். அது ஒரு பக்கம்.
அதாவதுங்கண்ணே, இப்போ நான் வந்தோடனே மாவட்டம் கேட்டாங்க, ஏன் மேலே உட்காரலாம்? இல்லை இல்லைங்க மாவட்டம், நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்த வாட்டி மேலே போகலான்னு. இது அதே இப்போ ஒரு அங்கே ஆடு நிற்குதுன்னு வச்சுங்க, ஏன் கீழே நின்ட்டீங்க அப்படின்னு. அதாவது உங்கண்ணே, இந்தியாவிலேயே ரொம்ப அருமையான பிரதமராக நம்ம பிரதமர் இருக்காருண்ணே. ஏன்னா நீ மேலே போலியானதானடா கேட்டேன். எதை நம்ம கேட்குறோமோ அதை டைவர்ட் பண்ணுறதுல கைதேர்ந்தவங்க அவங்க. வீரவணக்க நாள் கூட்டத்தினுடைய செய்திகளை 1937 எங்கள் மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர் சொன்னாரே. 1937 தியாகராயர் நகரிலே இருக்கிற இந்தி பிரச்சார சபா பள்ளிக்கூடத்தில் ராஜாஜி அவர்கள் கலந்து கொள்ளுகிற விழாவில் ராஜாஜி சொன்னார், இனிமேல் கட்டாயமாக நீங்கள் இந்தி படிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். உடனடியாக நாடு முழுவதும் தந்தை பெரியாரும் மறைமலை அடிகளாரும் நாடு முழுவதும் திருவிக்காவும் நாங்கள் 3 மொழியை படிக்க இயலாது, ஆங்கிலம் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், இந்தியும் படிப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தி படிக்கிற மாணவன் இந்தி மட்டும்தான் படிக்கிறான், ஆனால் நாங்கள் 3 மொழி படிக்க வேண்டியது இருக்கிறது, எனவே எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். நாடு முழுவதும் பிரச்சாரங்கள். பெரியாரிடம் இருக்கக்கூடிய பெரிய பாணி என்னவென்றால், முதலில் மக்களை போராட்டத்திற்கு தயார்படுத்துகிற பணி. அவனை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு பெரியார் அவர்கள் தலைமையில் போராட்டக்களம் அமைகிறது. திருச்சியிலே பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரிசாமி அவர்கள் தலைமையிலே ஊர்வலம் புறப்பட்டு காஞ்சிபுரம் வழியாக சென்னை கோடம்பாக்கம் தாண்டி சென்னையை வந்து தொடுகிற மகத்தான பேரணி. அந்த பேரணியில்தான் நாடு முழுவதும் விழிப்புணர்வு இந்திக்கு எதிராக ஏற்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் அந்த திருவல்லிக்கேணி கடைசி கூட்டத்தில் பேசுகிற போதுதான் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற கோரிக்கையை வைத்தார். 1937 தொடங்கி 38 போராட்டம் மிகப்பெரிய உச்சத்தை தொடுகிறது. 1938 அந்த போராட்டத்தில் தான் டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்து 1000 பெண்களை திரட்டி களத்திற்கு வருகிறார். அந்த போராட்டத்தில் தான் 1938 முதலாக களப்பலியாகிற தலைவன் நடராஜன் சிறையிலே இருக்கிறார். தயவு செய்து மீடியா இருக்கிறது, இதை தவறாக பரப்பிவிட வேண்டாம். ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்களே, இதை சொல்லுவதற்கு அன்றைய காலத்தினுடைய வரலாறை மறைக்காமல் அப்படியே சொல்லுகிறேன். ராஜா சார் முத்தையா அவர்கள் நடராஜன் இறந்ததற்கு பிறகு அவருடைய, நான் சொல்லுவது 1938 இன்றைய காலம் அல்ல, வைதிகத்தில் மூழ்கி கிடந்த குடும்பத்தில் பிறந்தவர் ராஜா சார் முத்தையா அவர்கள். அவர் நடராஜன் அவர்களுடைய உடலை எடுக்கிற நேரத்தில் அவர் அந்த உடலை எடுத்து தன் தோளிலே வைத்துக் கொண்டார். உடனடியாக அங்கு இருக்கிறவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்களா என்று கேட்டார்கள். காரணம், நடராஜன் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் என்பதால் நீங்களா என்று கேட்கிற போது, அப்போது ராஜா சார் முத்தையா சொன்னார், என் தாய்மொழி தமிழுக்காக உயிர் நீத்தவன் உடலை சுமப்பதால் எனக்கு பெருமை என்று சொன்னார். 1938 முதல் களப்பொலி நடராஜன். அடுத்து தாளமுத்து அதே சிறையில் 1938 இறந்து போகிறார். நீங்கள் இந்த 1938 தந்தை பெரியார் ஒரு பக்கம், பேரறிஞர் அண்ணா ஒரு பக்கம், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி ஒரு பக்கம், திருச்சி கியாப்பே விஸ்வநாதன் ஒரு பக்கம், மறைமலை அடிகளார் ஒரு பக்கம், இவர்கள் ஒவ்வொரு பக்கம் போராடுகிறார்கள். இவர்கள் எவரையும் கலைஞர் பார்க்கவில்லை. சுயம்பு தலைவனாக திருவாரூர் வீதியிலே தமிழ் வாழ்கன்னு கொடி பிடித்து கலைஞர் வருகிறார். அதுதான் வரலாறு. அதே 1938 தாளமுத்து நடராஜன் மறைவுக்கு பிறகு 1948 கல்வி அமைச்சராக ஐயா அவனாசிலிங்கம் வருகிறார். மீண்டும் இந்தி திணிக்கப்படும் என்று, இந்தி பாடம் வரும் என்று அறிவிக்கிறார். மீண்டும் 1948 மாபெரும் போராட்டம். 1953 கள்ளக்குடி போராட்டம். டால்மியாபுரம் என்கிற ஆங்கில வடச்சொல்லை எடுத்துவிட்டு தமிழ் சொல் கள்ளக்குடி பழங்கானத்தம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை பேரறிஞர் அண்ணா அறிவிக்கிறார். முதல் படையின் தலைவர் நம்முடைய உயிர்நிகர் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள்.
இரண்டாவது படையினுடைய தலைவர் யார் தெரியுமா? இன்றைக்கு நாடு முழுவதும் திராவிட இயக்கத்தின் கொள்கையை பறைசாற்றுகிறாரே ஐயா பேராசிரியர் சுபவி. சுபவியினுடைய தந்தை தான் காரைக்குடி சுப்பையா அவர்கள் படையின் இரண்டாவது தலைவர். மூன்றாவது படையின் தலைவர் யார் தெரியுமா? கவியரசு கண்ணதாசன். ஆக இந்த மூன்று படைகளும், அதாவது இந்த போராட்டம் ஒரே நிமிஷம் போனோன்னே எல்லாம் அரெஸ்ட் போங்கன்னு ஆயிடக்கூடாதுன்னு மூன்று படைகளும் ஒவ்வொரு நேரத்தை குறித்து அந்த போராட்டத்தை நடத்துகிறது. அந்த நேரத்தில் தான் தலைவர் கலைஞர் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தார். அதை ஒரு புது கவிஞன் சுருக்கமாக சொன்னான், தலைவா, தண்டவாளத்தை தாண்டுகிற போதெல்லாம் என் கால்கள் கூசுகிறது, உன் தலை படுத்த இடமல்லவா அது என்று சொன்னான். தண்டவாளத்தை தாண்டுகிற போதெல்லாம் என் கால் கூசுகிறது, உன் தலை படுத்த இடமல்லவா அது என்று சொன்னான். என் தலைவர் கலைஞர் சாதாரணமான தலைவன் அல்ல. காவிய கவிஞர் வாலி கலைவாணர் அரங்கத்தில் கலைஞர் கீழே உட்கார்ந்திருந்தார். காவிய கவிஞர் வாலி மேலே உட்கார்ந்திருந்தார். கீழே உட்கார்ந்திருந்த கலைஞரை பார்த்து வாலி கவிதை பாடினார், தலைவா, உன் பேனா பார்த்துதான் என் பேனா திறந்தேன். தலைவா, உன் பேனா பார்த்துதான் என் பேனா திறந்தேன். அதற்காக உன் பேனா என் பேனா என் பேனா. அதே கவியரங்கத்தில் பாடிய மேத்தா சொன்னார், அதே கவியரங்கத்தில் பாடிய மேத்தா சொன்னார், எல்லோருக்கும் இருப்பது ஒரு நா, கலைஞரிடம் இருப்பது இருநா, ஒன்று அவர் சென்னா, இன்னொன்று பேனா என்று சொன்னார். நிறைவாக கவியரங்கம் பாடிய கலைஞர் சொன்னார், மேத்தா சொன்னார், எல்லோரிடம் இருப்பது ஒரு நா, என்னிடம் இருப்பது இருநா என்று சொன்னார். ஒன்று பேனா, இன்னொன்று சென்னா என்று சொன்னார். அல்ல அல்ல, என்னிடம் இருப்பது மூன்று நா, ஒன்று சென்னா, இன்னொன்று பேனா, என்னோடு இருக்கிற அண்ணா என்றார் தலைவர் கலைஞர். நரம்பெலும் துளறிய நிரம்பா மென்தோல் முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் படையெளிந்து மாறினன் என்று பலர் கூற, மண்டமார் குடைந்தனன் ஆயினன் உண்டவன் முளை அறுத்திடுவேன் யானென சினை கொண்ட வாரோடு படுபடம் பெயரா செங்களவு துளவுவோல் சிதைந்து வேறாகி படுமகன் கிடக்கை காணூன் ஈன்ற நாண்டினும் பெருது வந்தனலே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கப்பலகையிலே ஒரு பெண்பார் புலவி காக்கை பாடினியார் பாடிய பாடலை கை நாட்டுக்காரனையும் சங்க இலக்கியத்தை பேச வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவர். 1953 மாபெரும் மொழிப்போர் களம். அந்த மொழிப்போர் களத்தில் இறந்து போனவர்கள் லால்குடியில் நடராஜன், கேசவன், தூத்துக்குடி உச்சிமாகாளி, கணபதி என்கிற இளைஞர், சீனிவாச பிள்ளை கிளார், மந்திர நாடார் ஆகியோர் 1953 இறந்து போகிறார்கள். தலைவர் கலைஞர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார். சிறையிலே இருக்கிற கலைஞருக்கு வழங்கப்பட்ட கைது எண் 5779. அந்த வில்லு கொடுப்பான்ல அடையாளம் 5779. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிங்க நான் கலைஞரை கேட்கிறேன் அப்படிங்கிறான் பாரு. கலைஞர் மூத்திரம் பெஞ்சற இடத்துல கூட நிற்க யோகிதை இல்லாதவன்டா நீங்களா. சொல்றான், இன்னைக்கு போற போக்கில் கேட்குறான், மு க ஸ்டாலினை கேட்கிறேன், என் தலைமை மிசா சிறையில் இருக்கிறப்ப சாப்பாட்டில் புழு நின்ற நேரத்தில், குடிக்கிற தண்ணியில் பாசம் படர்ந்து நிற்கிற நேரத்தில் 6 பேர் இல்லை 4 பேர் தூங்குறதுக்கு இடம் இல்லைங்கிற இடத்துல 18 பேரை போட்டு அடைச்சி நிற்க வச்ச நேரத்தில் கூட, அடக்குமுறைகள் வருகிற நேரத்திலும் கூட கொண்ட கொள்கைக்காக அடக்குமுறைகளை தாங்கிய தியாகத்தின் உச்சண்டா மு க ஸ்டாலின் என்கிற தலைவன். இன்னைக்கெல்லாம் போற போக்கில் கேட்குறான். 1953க்கு பிறகு 1957 இந்திய எதிர்ப்பு மாநாடு திருவண்ணாமலையில் துறவி அருணகிரி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிறது. 1963ஆம் ஆண்டு தஞ்சையிலே சத்தியவாணிமுத்து தலைமையிலே மாபெரும் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெறுகிறது. 1963 பேரறிஞர் அண்ணா அவர்களும் பேராசிரியரும் அமைஞ்சங்கரையிலே காஞ்சிபுரத்திலிருந்து வருகிற நேரத்தில் அண்ணா ஆர்ச் இருக்கிறது சென்னையிலே, அந்த இடத்தில் அண்ணாவும் பேராசிரியரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார்கள். அண்ணாவுக்கும்
பேராசிரியருக்கும் சமைத்து கொடுக்கிற வசதி அப்போது வேண்டுமானால் கைதிகள் அவரவர் சமைத்து கொள்ளலாம். அப்படி சமைத்து கொடுக்கிற ஒருவர் வருகிறார். அவர் குடும்பத்திலே ஒருவர் இறந்து போகிறார். அவன் இறந்து போனதை சொல்லாமலேயே அண்ணாவுக்கு சமையல்காரனாகவே இருக்கிறான். அண்ணாவா தெரிந்து கொண்டு ஐயோ என்று கேட்கிற போது, பரவாயில்லண்ண செத்துட்டாங்க, ஆனால் நான் மொழி போராட்டத்திற்காக ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன்தான் திமுக காரன். 1963 பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கைது செய்யப்பட்ட, பேராசிரியரும் கைது செய்யப்பட்ட அதே காலகட்டம் மதுரையிலே இந்திதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்கிற சட்டப்பிரிவினைகளை தீயிட்டு கொளுத்துகிற போராட்டம். அப்போது முதல் மேயர் மதுரை முத்து சட்டத்தை கொளுத்துவதற்கு வாழ்த்து தெரிவிக்க தலைவர் கலைஞரும் மன்னை நாராயணசாமி போகிறார்கள். வாழ்த்து தெரிவிக்க போன மன்னை நாராயணசாமியும் கைது, கலைஞரும் கைது. 1963. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் சொன்னார், 1965 மகத்தான போராட்டம், நெஞ்சை உலுக்குகிற போராட்டம், உயிரை நடுங்க வைக்கிற போராட்டம் 1965. இப்போது பராசக்தி படம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, முதலமைச்சர் வருவார், ஐயா நாங்கள் எப்படி படிப்போம் நீங்கள் இந்தியை இப்படி திணித்தால் என்று தீ குளித்து சாகிற காட்சி வருகிறதே. அந்த காட்சியின் உயிருள்ள கதாபாத்திரம் சிங்கத்தமிழன் சின்னசாமி என்கிற திமுக காரன். அவன்தான் முதலாக உலகத்தில் மொழிக்காக தீ குளித்தவன். சிவலிங்கம், கீரனூர் முத்து, விருகம்பாக்கம் அரங்கநாதன், மாணவர் ராஜேந்திரன், மாணவர் இளங்கோ, விராலிமலை சண்முகம், ஆசிரியர் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, பீளமேடு தண்டபாணி, மாயவரம் சாரங்கபாணி 1965 நம் மண்ணிற்காக தீ குளித்தவர்கள், இறந்து போனவர்கள். இது 1965 நடைபெற்ற போராட்டம். அதே 1965 நம்முடைய மாவட்டம், ஒருங்கிணைந்த நம்மளுடைய சேலம் மாவட்டம், அன்றைக்கு இப்போது ஒருங்கிணைந்த நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 1965 நடைபெற்ற நம்மளுடைய பகுதிகளில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவர்கள் 1965 மட்டும் குமராபாளையத்தில் 15 பேர், பொள்ளாச்சியில் 10 பேர், பாண்டிச்சேரியில் 10 பேர், கோவையில் 4 பேர், திருச்செங்கோட்டில் 4 பேர், திருப்பூரில் 4 பேர், கரூரில் 3 பேர், பேரணாம்பட்டில் 3 பேர், திருச்சியில் 2 பேர், அதே போல் திருவரம்பூரில் 2 பேர், சென்னையில் ஒருத்தர், ஆற்காடில் ஒருத்தர், சென்னிமலையில் ஒருத்தர், வெள்ளகோயிலில் ஒருத்தர், ஜோலார்பேட்டையில் 3 பேர், மொத்தம் 63 பேர். இதில் என்ன தெரியுமா அதிர்ச்சியான செய்தி? குமராபாளையத்தில் செத்து போனது, துப்பாக்கி சூட்டில் செத்து போனது 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் சந்திரசேகர். 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை சொல்கிறான். 1965 15 வயசு இருக்கிற சரஸ்வதி துப்பாக்கி சூடில் செத்து போகிறார். 20 வயது முருகேசன் குமராபாளையத்தை சார்ந்தவர் செத்து போகிறார். 1993 இந்திய எழுத்துக்களை அழிப்பதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் விழுப்புரம் நகர கழகத்தின் திமுக செயலாளர் கோபால் இந்திய எழுத்துக்களை அழிக்க இறந்து போனார். இதெல்லாம் எங்கள் தியாக தழும்புகள். எங்கள் உடலில் திமுக காரன் நடுரோட்டில் நின்று டீ குடித்து கொண்டிருக்கிறான், அல்லது சலூன் கடையிலே உட்கார்ந்து பேசுகிறான், டெய்லர் கடையில் உட்கார்ந்து பேசுகிறான், அல்லது அங்கங்கே உட்கார்ந்து பேசுகிறான், சலவை கடையிலே, டெய்லர் கடையிலே, அரிசி மண்டியிலே, ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து திமுக காரன் பேசுகிறான் என்றால் உங்கள் கண்கள் திமுக காரனை ரசிக்கும் என்று சொன்னால், பார்க்கும் என்று சொன்னால், அவன் உடல் முழுவதும் திமுகவின் தியாக தழும்புகள் இருக்கிறது என்று அந்த உணர்வோடு பாருங்கள். 1965 அதற்கு பிறகு 1965 தலைவர் கலைஞர் பாளை சிறையிலே அடைக்கப்படுகிறார். 1976 கண்டன பேரணி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 1978 திருச்சியிலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டை புலவர் கோவிந்தன் தலைமையிலே தலைவர் கலைஞர் நடத்துகிறார். 1986 நவோதயா பள்ளிகளின் மூலமாக இந்தி திணிக்கப்படும் என்று அறிவித்த போது இங்கே நம்மளுடைய தாரணி சொன்னார்கள் பேசுகிற போது, என்னை விட அற்புதமாக பவானி கண்ணன் பேசுவார், வந்திருக்கிறார் என்னோடு. அவரும் நானும் 1986 இந்திதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்கிற சட்ட பிரிவினைகளை தீயிட்டு கொளுத்தியதற்காக
இப்போது கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற என் ஆருயிர் அண்ணன் வெள்ளகோயில் சாமிநாதன், நான், இப்படி நாங்களெல்லாம் சட்டணைகளை எரித்து அண்ணன் NKK தலைமையிலே, ஈரோட்டிலே மா சுப்பிரமணியன் தலைமையிலே கோவை மத்திய சிறையிலே இருக்கிறோம். 86ஆம் ஆண்டு. அந்த 86ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பறிக்கப்பட்டதும் அந்த காலம்தான். இப்போது ஒரு எம்எல்ஏக்கு வர முடியாதவன்லாம் நம்மளை திட்டிட்டு கேள்வி கேட்குறான். ஒரு எம்எல்ஏ ஆக முடியாதவன்லாம் கேள்வி கேட்குறான். எங்களை எதிர்கட்சியாக இருக்கிற பல பேரை சொல்கிறேன். ஆனால் 10 பேர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். 1986 வெளியில் வராத ஒரு செய்தியை சொல்கிறேன். தலைவருக்கு தண்டனைன்னு அறிவிச்சிடுறாங்க. அறிவித்த உடனே ஜெயிலர் அழுகிறாரு. சட்டப்படி கைதி ஆடையை கொடுக்கணும். யார்கிட்ட சொல்கிற, கலைஞர்கிட்ட எப்படி சொல்கிறது? உங்களுக்கு கைதி ஆடைங்க, தண்டனை கொடுத்தாச்சு, கைதி ஆடை தான் நீங்கள் உள்ளே போடணுன்னு யார்கிட்ட சொல்கிறது? 1000 விளக்கு உசேனை கூப்பிட்டு தண்டனைன்னு அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் தலைவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் கொஞ்சம் எங்களுக்காக தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கும்போது, தலைவர் உள்ளே உட்காந்துருக்காரு சிறைக்குள்ளார. அவருக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் உட்காந்துருக்காரு. உசேன் போகிறாரு. உசேன் அழுகிறாரு. ஏன்டா அழுகிற, என்னடா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே. என்னடா சொல்கிறா அப்படின்னாரு. இல்லைண்ணே, உங்களுக்கு தண்டனைன்னு அறிவிச்சிட்டாங்க, அதனால் ஜெயிலர் நீங்கள் கைதி ஆடை போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானடா உசேன், துணி வாங்கிட்டு வாடா. இது உசேன் என்னிடம் தனிப்பட்ட முறையில் சொன்னதை என் தொப்புள் கொடி உறவுகளே உங்களிடம் சொல்லுகிறேன். கைதி ஆடை வருகிறது. தலைவர் அந்த அறையிலே கைதி ஆடை போட்டுக்கொண்டு அப்படி மேலே ஜம்ப் பண்ணி அப்படி காலை உந்தி அப்படி மேலே எகிரி அப்படி கீழே அப்படி குதிச்சு சட்டை அப்படி இழுத்து, எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டாராம். உசேன் கதறி கதறி அழுது என்று சொன்னார். அந்த கைதி ஆடை ஐயா கலைஞருக்கு தந்தது 1986 போராட்டம். அந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்கள் அரியலூர் புகழேந்தி, உளுந்தூர்பேட்டை பன்னீர்செல்வம், மேலூர் ஜெகஜீவன் ராம், தீக்குளித்து இறந்தவர்கள் போடி முருகன், கோவை பாலசுப்ரமணி, நீடாமங்கலம் கோவிந்தராஜ், குளித்தலை சீனிவாசன், அல்லூர் முத்து, அரியலூர் புகழேந்தி, இவர்களெல்லாம் 1986ஆம் ஆண்டு மொழிப்போர் போர்க்களத்திலே இறந்து போனவர்கள். இந்த தியாக வரலாறை ஒரு கூட்டம் போட்டு ஊரை கூட்டி வைத்து இப்படி நெஞ்சுரத்தோடு நாங்கள் இந்த மொழிக்காக அர்ப்பணித்தவர்கள் என்று சொல்லுகிற வரலாற்று பெருமைக்குரியவன் திமுக காரனை தவிர தமிழ்நாட்டில் வேறு எவனுக்காவது தெம்பு திராணி உண்டா, யோகிதை உண்டா? எங்க தலைவர் இந்த வரலாறை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த இனத்தை வழிநடத்துகிற தலைவர் எங்கள் தலைவர் ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னே எங்க மாவட்ட செயலாளர் தலைமையில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், போயிடுவோம், வந்துருவோம்னு சொல்லுவதற்காக அல்ல. இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறோம், இவ்வளவு உழைத்திருக்கிறோம், இவ்வளவு சாதனைகளை இந்த நாட்டில் செய்திருக்கிறோம். எனவேதான் இந்த சாதனைகள்லாம் பெரியாரின், அமெரிக்காவுக்கு போனால் கூட பெரியாரை நினைக்கிற தலைவர் அண்ணன் ஸ்டாலின், அமெரிக்காவுக்கு போனாலும் அண்ணாவை நினைக்கிறவர் தலைவர் ஸ்டாலின். தூங்குகிற நேரத்திலும் விழித்திருக்கிற நேரத்திலும் எந்த நேரத்திலும் பெரியார் 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 என்று, இது பெரியார் மண் என்று சொல்லுகிறோம் என்றால் என்ன காரணம்? ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் உயர வேண்டும் என்கிற சமூக நீதியை பெரியார் தந்தார். அந்த பெரியாரின் தத்துவத்தை காக்கிற தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். எனவேதான் நாங்கள் அவரை கொண்டாடுகிறோம். எனவேதான் அவரை மீண்டும் 2வது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.